இங்க பாத்தீங்கன்னா ஏரி வாழை, கேட்ஃபிஷ், ஜிலேபி, பெரிய எறா, பஞ்சட்டை, அப்புறம் இந்த வித்தியாசமான கெண்டை, இந்த மாதிரி நிறைய மீன்கள்லாம் வந்து ஈஸியா இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்சிது. இந்த முதல்ல வீசின வலையில பாத்தீங்கன்னா கீழே வந்து கல்லுகள்லாம் இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பாத்தீங்கன்னா மீன் இருக்கிறது தெரிஞ்சிருச்சு. கொஞ்சம் நம்ம ஏடா கூடமா வலிச்சோம்னா கூட இந்த மீன் எஸ்கேப் ஆயிடும். நம்மளுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சரியான சைஸில் ஒரு கேட்ஃபிஷ் ஒன்று மாட்டிருக்கு. இந்த குளத்தை நீங்களே பாருங்க, எவ்வளோ ஒரு சுத்தமாக சூப்பராக இருக்கு. இந்த மாதிரியான குளங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிடிக்கிற இந்த மாதிரி கேட்ஃபிஷ்லாம் தாராளமாக சாப்பிடலாம். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா முள்ளுச்செடிகளுக்கு நடுவில் நடந்து வரும். அழகான ஒரு கிராமத்தில் சூப்பரான கிளைமேட்டில் இன்னைக்கு மீன் பிடிச்சோம். இந்த மாதிரி அழகா இந்த மாதிரி மீன்கள்லாம் ஊர்ந்து செல்றத பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறதே பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு அழகான ஒரு காட்சி இது. இந்த இடத்துல வந்து நாங்கள் நின்னப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சைஸான ஒரு மீன் ஒன்று கலக்குச்சு. நாங்கள் கலக்கினதுக்கு அப்புறம் ஒரு 20 நிமிஷம் கழிச்சு தான் வலையே போட்டோம். மீனா ஆனா வலைக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த மீன் இன்னும் அங்கேயே தான் தூங்கிட்டு இருந்திருக்கு போல இருக்கு. இல்ல எங்களுக்கு லக்கு, சரியான லக்கு இன்னைக்கு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இவ்வளவு பெரிய மீன் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க எதிர்பார்த்து வந்தனோ இன்னைக்கு ஜிலேபி மீன் தான். நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஒரு ஏரி வலை போடுறது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஏரி குளங்கள்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான மீன் பார்த்தீங்கன்னா விரால் மீன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கிற மீன் பார்த்தீங்கன்னா இந்த ஏரி வாழை மீன் தான். கேட்ஃபிஷ்க்கு இருக்க மாதிரி மீசை பாருங்க ரெண்டு. ஆனா இது வந்து நல்ல நாட்டு மீன் தான், ரொம்பவே சுவையா இருக்கும். கீழே போட்டு போயிடுவான். நீ வலையை சரி பண்ணிட்டு அதோட பல்ல பாருங்க. அப்படியே வந்து நம்ம இறைய வந்து அடிச்சுது அப்படின்னா அப்படியே வந்து குழு குழு ஆக்கிடும். அந்த ஃபுல்லாவே பொடிசா ஃபுல்லா பல்லு இருக்கு பாருங்க. ஏரி வாழையெல்லாம் இந்த மாதிரி ஊர்ந்து செல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 அரிதான காட்சி இது.
இப்போ நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு தடவை ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார். கொஞ்சம் எப்படி கத்திருப்பு. நீங்கள் உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏரி வாழை மீன்லாம் வந்து இவ்வளோ பெருசில் பிடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லை இப்போ தான் பார்க்குறேன் அப்படின்னா வந்து நோ அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து 3வது வலையில பார்த்தீங்கன்னா ரொம்பவே எம்டியாக வந்துச்சு, எதுவுமே மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்பவே ஷாக்கிங். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பெரிய சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த எறா. பெரிய கொடுக்க வச்சு நீல கலரில் எறாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த எறா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த நத்த ஊரில் மண்ணுக்குள்ளேயே புதஞ்சி ரொம்ப பழசு அழுக்கான மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எறா மேலே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அழுக்கு தான் படிஞ்சிருக்கு. அந்த கொடுக்கு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. இந்த தேலுக்கெல்லாம் இருக்கிற மாதிரி அந்த கொடுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. சரியான சைஸ் தான், நிறைய எறா இருக்கும் போல இருக்கு. ஆனா எங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்னே ஒண்ணு தான் கிடைச்சது எறா. அந்த எறா மேல பாருங்க ஃபுல்லாவே பாச படிஞ்சிருக்கு. போட்டுருவேன் யூடியூப்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே சைட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு இடம் ஜிலேபி மீன் வந்து இங்கே நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வீசு வலையை வீசும்போது முள்ளுச்செடியில் மாட்டிச்சு. ஆனால் சில சமயங்களில் இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. நிறைய தடவை வலை போடும்போது ஏரி குளங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அந்த செடிகள்லாம் இருக்கும், அதுக்கு மேலேயே வந்து விழுந்துடும். நம்ம பார்த்து கேர்ஃபுல்லாக இழுத்து விட்டாதான் உண்டு, இல்லைன்னா எல்லா மாட்டிருக்க மீனுமே அந்த கேப் வழியே எஸ்கேப் ஆகிடும். அங்கங்க மீன் துள்ளிட்டு இருக்கு, நிறைய மீன் மாட்டிக்கிச்சு போல இருக்கு. எங்க பார்த்தாலும் இந்த கருவேல முள்ளிச்செடியில் தான் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க போன நிறைய பெரும்பாலான இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேலிக்காத்தான் செடி இதுதான் எங்க பார்த்தாலுமே இருக்கு. மீன் பிடிக்க குளத்துல பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் இந்த டேங்க்ல மீன் நிறையவே இருக்கு. இப்போ இதுதான் சென்னையில் மட்டும்தான் இருக்குது. இந்த மீன் பண்ணையிலேருந்து வெளியில் வந்து குளத்துல ஏரி ஆறு குளத்துலாம் வந்துருச்சுன்னு பார்த்தா கிராமப்புறங்கள்லேயும் பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு அவுட்டரில் திருச்சி இந்த மாதிரி இடத்துலையும் கூட நிறையவே இருக்குது. இதை பார்த்துருக்கேன். அந்தந்த ஊர்லாம் எப்படி இதை வந்துச்சுன்னே தெரியல. நாட்டு மீன்கள்லாம் வந்து அழியறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று சொல்லலாம்.
இந்த டேங்க் கிளியர் மீன் பார்த்தீங்கன்னா உங்கள் ஊர்லேயே இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஊர் பேரை டைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கே மீன் பிடிக்கும்போது இந்த டேங்க் கிளியர் மீன்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த ஊர்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லாத ஊர் ஏதாவது இருந்ததுன்னா ஊர் பேர் போட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க. ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம் தான் இல்லாமல் இருந்ததுன்னா. கொஞ்சம் அகலம் கொடுத்து கையா, இன்னும் கொஞ்சம் அகலமாக வை கையா. சரி, ஓகே. ம், நல்ல சைஸ் தான். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு மொத்தமாக என்னென்ன மீன்லாம் பிடிச்சிருக்கிறோன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு பெரிய சைஸ் கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோ இருக்கும். இந்த ஏரி வலை ஒன்று மாட்டிருக்கு. 2 கிலோவில் ஒரு கேட்ஃபிஷ் மாட்டிருக்கு. பெரிய இறால் மாட்டிருக்கு. சூப்பரான ஒரு ஜிலேபி மீன் மாட்டிருக்கு கொஞ்சம். அழகாக பார்த்தீங்கன்னா இந்த ஜிலேபி எவ்வளவு பட்டையா நல்லா ரோஸ் கலரில் இருக்குது பாருங்க. இதோட வாயை வந்து பிடிக்க ட்ரை பண்ணுறேன் ஒரு சைடில் வந்து கேமரா வச்சுக்கிட்டு. இந்த சைஸ் ஜிலேபி மீன்லாம் தூண்டியில் ரெகுலராக நம்மளுக்கு மாட்டிச்சுன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், வீடியோவுக்கும் நல்லாயிருக்கும், டைம் பாஸும் சூப்பராகும். நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதே போல் தொடர்ந்து உங்களோட ஆதரவை பார்த்தீங்கன்னா நமக்கு சேனலுக்கு தாங்க நண்பர்களே. எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.